யுரேனஸ் தொலைநோக்கி மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கிரகம். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல டைமண்ட்ஸ்லாம் மழையா பொழியும். ஆனா யுரேனஸ்குள்ள நிஜமாவே டைமண்ட்ஸ் இருக்கு. பிளானட்ஸ் எல்லாம் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பிளானட் மட்டும் சூரியனை சைடா சுத்தி வந்துட்டு இருக்கு. யுரேனஸ ஐஸ் ஜெயண்ட்னு சொல்றோம். பனியால ஆன ராட்சச கோள். வெளிப்புறத்துல இது ஒரு ஃப்ரீசரை மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி இருக்கு. சாட்டர்னை சுத்தி தான் வளையங்களை பார்த்திருக்கோம். ஆனா யுரேனஸை சுத்தியும் வளையங்கள் இருக்கு. நம்ம பிளானட்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்க சீரீஸ்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற கிரகம் யுரேனஸ். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. ஒரு காலத்துல நம்ம வெறும் கண்ணால தான் வானத்தை பார்த்தோம். அதுல இருக்க நட்சத்திரங்களை படிச்சோம். அப்படி வெறும் கண்ணால கண்டுபிடிச்ச கிரகங்கள் தான் மெர்க்யூரி, புதன், வீனஸ், வெள்ளி, மார்ஸ், செவ்வாய், ஜூபிட்டர் மற்றும் சாட்டர்ன். சாட்டர்னை தாண்டி வேற கிரகங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு அப்ப தெரியாது. யுரேனஸை 1781ல வில்லியம் ஹெர்ஷல் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடியே யுரேனஸை பல பேர் ஸ்டார்ன்னு நினைச்சு அவங்களோட சார்ட்ஸ்ல மேப் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இது ரொம்ப பார்க்கறதுக்கு டிம்மா இருக்கிறதுனால இதோட மூவ்மெண்ட்டை சரியா யாரும் கவனிக்கல. வில்லியம் ஹெர்ஷல் வானத்தை வரைபடமா மாத்திட்டு இருந்தாரு. இது நட்சத்திரங்களை போல இல்லாம ஒரு டிஸ்க் மாதிரி ரவுண்டா இருக்கிறத பார்த்தாரு. இதோட மூவ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணும்போது தான் இது ஒரு பிளானட்டா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே அவருக்கு வந்தது. யுரேனஸ் சூரியன்ல இருந்து 7வது கிரகம். பூமி சூரியன்ல இருந்து இருக்கிறத விட 20 மடங்கு இது தூரமா இருக்கு. பூமியை விட 4 மடங்கு அகலமானது. சூரியனோட ஒளி பூமியை அடைய 8 நிமிஷங்கள் ஆகும்னா யுரேனஸ்ல இருந்து புறப்படுற ஒளி பூமியை அடைய 2.25 மணி நேரம் ஆகும். அவ்வளோ தூரத்துல இருக்கு இந்த பிளானட். நம்ம சோலார் சிஸ்டம்லயே ஜூபிட்டருக்கும் சாட்டர்னுக்கும் அடுத்ததா இருக்கிற பெரிய கிரகம்னா அது யுரேனஸ் தான். ஆனா ஜூபிட்டரையும் சாட்டர்னையும் நம்ம கேஸ் ஜெயண்ட்ஸ்னு சொல்றோம். இதெல்லாம் வாயு கோள்கள். யுரேனஸை ஐஸ் ஜெயண்ட்னு சொல்றோம். பனியால ஆன ராட்சச கோள். யுரேனஸ்ல நீர், வாட்டர், அமோனியா மற்றும் மீத்தேன் இருக்கு. இந்த 3 விஷயமும் ஒன்னா இருந்தா அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம்ல அது ஐசி பிளானட்ஸ்ன்னு சொல்றோம். பூமியில இருக்கிற உறைஞ்ச பனி மாதிரி இல்ல. ஆனா இங்க ரொம்ப சூடான ஃப்ளூயிட்ஸ்லாம், திரவங்கள்லாம் தீவிரமான அழுத்தத்தால எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல இருக்கு. யுரேனஸ்குள்ள பூமி அளவுக்கு ஒரு பாறைகள் போல ஒரு கோர் இருக்கு. அதை சுற்றி ரொம்ப பெரிய அளவிலான மேண்டில் இருக்கு. இது ரொம்ப சூடான அடர்த்தியான திரவங்களால நிறைஞ்சிருக்கு. சூப்பர் ஹாட் அண்ட் டென்ஸ் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப அழுத்தத்தில் இருக்கும்போது மீத்தேன் மாலிக்யூல்ஸ்லாம் நொறுக்கப்பட்டு அதில் இருக்க கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெஷரால டைமண்டாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. நிறைய லேயர்ஸாக இந்த மேண்டலுக்குள்ள டைமண்ட்ஸ் பனிக்கட்டிகளை போல மிதந்துட்டு இருக்கலான்னு ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் டைமண்ட்ஸ்லாம் மழையாக பொழியும். ஆனால் யுரேனஸ்குள்ள டைமண்ட்ஸ்லாம் மிதந்துட்டு இருக்கு. மேண்டலை சுற்றி ரொம்ப மெல்லிசான வளிமண்டலம் இருக்கு. இதில் ஹைட்ரஜன், ஹீலியம், மீத்தேனும் இருக்கு. மீத்தேன் ரெட் லைட்டை நல்லா அப்சார்ப் பண்ணும். அதனால எல்லா ரெட் லைட்டையும் அப்சார்ப் பண்ணி இந்த பிளானட் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரீன் கலரில் இருக்கிறத பார்க்க முடியும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதை சயான் ப்ளூ இல்லைனா அக்வாமரைன்னு சொல்லலாம். யுரேனஸ் ஒரு விசித்திரமான விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸான பிளானட். அதுதான் அதோட சாய்வு. இது 97.77 டிகிரி சாய்ந்திருக்கு. அதாவது சூரியனை சுத்தி சைடா உருண்டு போற மாதிரி. பூமி ஒன்றும் நேரா சுத்தி வரல, அதுவும் லைட்டா சாஞ்சுதான் இருக்கு. இருந்தாலும் மற்ற பிளானட்ஸை கம்பேர் பண்ணும்போது யுரேனஸ் சைடா ரோல் ஆயிட்டு இருக்கு சூரியனை சுத்தி. நம்ம பூமியோட நார்த் போலுக்கு மேலே நின்றுட்டு பூமியை நோக்கி பார்த்தோம்னா அது கவுண்டர் கிளாக் வைஸ்ல சுத்தி வரும். அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில சுத்தி வரும். மேற்குல இருந்து கிழக்க நோக்கி. சூரியனும் இதே திசையில தான் சுத்தி வரும். மற்ற எல்லா பிளானட்ஸும் இதே மாதிரி தான் சுற்றி வரும். ஆனால் 2 பிளானட்ஸை தவிர அது யுரேனஸும் வீனஸும் தான். யுரேனஸ் தான் அதில் இருக்கிறதுலையே ரொம்ப டில்டடாக சுற்றிட்டு இருக்கு. அதோட அச்சிலிருந்து ரொம்பவும் சாய்ந்து எதிர் திசையில் சுற்றிட்டு இருக்கு. பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மோதல்ல இந்த மாதிரி அது சைடாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜென்ரலாகவே பிளானட்ஸ்லாம் லைட்டாக டில்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சோலார் சிஸ்டம் உருவானப்ப நிறைய பொருட்கள்லாம் வந்து இந்த பிளானட்ஸ் மேலே மோதி இந்த பிளானட்ஸோட சாய்வை லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த மாற்றத்தால தான் ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு மாதிரி சாய்ந்திருக்கு. அதில் இந்த யுரேனஸ் ரொம்ப ஓவராக பாதிக்கப்பட்டிருக்கும் போல. அதனால அது ஃபுல்லாகவே சைடாக டில்ட் ஆயிடுச்சு. பூமியில் எப்படி நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு துருவங்கள் இருக்கு, அதே மாதிரி யுரேனஸில் இருக்க துருவங்கள்லாம் நேராக சூரியனை பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த சாய்வுனால அதோட துருவங்களில் 21 வருடங்கள் வெளிச்சமும் 21 வருடங்கள் இருண்ட காலமும் இருக்கும். யுரேனஸ்ல ஒரு நாள் அப்படிங்கிறது 17 மணி நேரங்கள்.
யுரேனஸோட ஒரு வருஷம் அப்படிங்கிறது பூமியில 84 வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட வாழ்நாள் காலம்னு சொல்லலாம். நம்ம முழு வாழ்க்கையில யுரேனஸ்ல இருந்தோம்னா ஒரே ஒரு வருஷத்தை தான் பார்க்க முடியும். நம்ம ஒருவேளை இங்க வாழ்ந்தா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா ஒரு சீசனையும் ஒரு முறை தான் அனுபவிப்போம். இந்த பிளானட்க்கு பேரே ஐஸ் ஜெயண்ட். சூரியன்ல இருந்து ரொம்ப தூரமாகவும் இருக்கு. அப்ப இங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? இதோட வெப்பநிலை -220 டிகிரி செல்சியஸ். அந்த அளவுக்கு இது குளிர்ந்து இருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம், இதுக்குள்ளதான் ரொம்ப சூப்பர் ஹாட்டான டென்ஸான ஃப்ளூயிட்ஸ் திரவங்கள்லாம் இருக்கே, இது ஏன் இவ்வளோ குளிர்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டா, ரொம்ப அடர்த்தியும் வெப்பநிலையும் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கிற மாதிரியான அமைப்பு இந்த பிளானட்டோட மையத்திலையும் அதை சுற்றி இருக்க மேண்டில்லையும் தான் இருக்கு. அதை தாண்டி நம்ம வெளிப்புறத்துக்கு வந்தோம்னா -220 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப குளிர்ந்து இருக்கு. ஜூபிட்டரையும் சாட்டர்னையும் கம்பேர் பண்ணா யுரேனஸுக்கு இன்டர்னல் ஹீட், உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்டாக நடந்த அனாலிசிஸ் படியும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்ல கிடைச்ச டேட்டா படியும் இது சூரியன்ல இருந்து வாங்குற வெப்பத்தை விட 12.5% அதிக வெப்பத்தை வெளியிடுதுன்னு தெரிய வந்திருக்கு. இது பல டிகேட்ஸா நம்ம இந்த பிளானட்டை பத்தி புரிஞ்சு வச்சிருந்த விஷயங்களை தலைகீழா மாத்திருக்கு. யுரேனஸ்க்கு மேற்பரப்பு கிடையாது. உள்ள போக போக அழுத்தம் அதிகமாயிட்டே போற ரொம்ப சூடா இருக்கக்கூடிய சூப்பர் ஹீட்டட் ஃப்ளூயிட்ஸ் தான் இருக்கு. இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரை தாண்டி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் உள்ள போனா அது நொறுங்கி தான் போகும். சாட்டர்னை சுற்றி தான் வளையங்களை பார்த்துருக்கோம். ஆனால் யுரேனஸை சுற்றியும் வளையங்கள் இருக்குது. மொத்தம் 13 வளையங்கள் இருக்குது. அதெல்லாம் மோஸ்ட்லி டார்க்கான டஸ்ட் மற்றும் ஐஸால் ஆனது. இந்த ரிங்ஸை நம்ம ரொம்ப காலமாக கண்டுபிடிக்கவே இல்லை. 1997 விஞ்ஞானிகள் யுரேனஸை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னாடி கடந்து போகிறத பார்த்தாங்க. அந்த ஸ்டாரோட லைட் யுரேனஸோட அட்மாஸ்பியர் வழியாக பாஸ் ஆகி வரும்போது அதை ஸ்டடி பண்ணால் யுரேனஸில் என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஆராய்ச்சி நடந்தது. இந்த ஸ்டாருக்கு முன்னாடி யுரேனஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டார் லைட்டில் நிறைய டிப்ஸை இவங்க பார்த்தாங்க. ஏதாவது ஒரு பிளானட் ஒரு ஸ்டாருக்கு முன்னாடி பாஸ் ஆகும்போது அந்த ஸ்டார் லைட் கொஞ்சம் கம்மியாகிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி யுரேனஸ் இந்த ஸ்டாரை கடந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டார் லைட்டில் சில டிப்ஸை இவங்க கவனிச்சாங்க. இது மூலமாக தான் யுரேனஸை சுற்றி வளையங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சிறிய நிலவு மேலே ஏற்பட்ட மோதலால் இந்த வளையங்கள்லாம் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யுரேனஸ்க்கு 28 நிலவுகள் இருக்கு. இதில் இன்னர் மூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்புறத்தில் இருக்கிற நிலவுகள்லாம் பாதி அளவுக்கு நீராலான ஐஸாலையும் பாறைகளாலையும் நிறைந்திருக்கு. சில ஆய்வுகளில் இந்த பெரிய நிலவுகள் நிலத்தடி பெருங்கடல்களை கொண்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. எதிர்காலத்தில் இங்கெல்லாம் ஆராய்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிப்புறத்தில் இருக்க நிலவுகளோட காம்போசிஷன் அதெல்லாம் எதால உண்டாயிருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சரியா தெரியல. இதெல்லாம் கேப்சர் பண்ணப்பட்ட ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருக்கலாம். யுரேனஸ்க்கு பக்கமாக போகிற சிறுகோள்களை இது ஈர்ப்பு விசையால் தன்னை சுற்றி வரா மாதிரி சிக்க வச்சிருக்கலாம். நம்ம சோலார் சிஸ்டமில் மேக்னெட்டோஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு பிளானட்டை சுற்றி இருக்கக்கூடிய இன்விசிபிளான ஷீல்டுன்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு கேடயம் மாதிரி. இது நம்மளை ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான ஸ்பேஸ் ரேடியேஷன்லேருந்து காப்பாற்றுது. பூமிக்கும் இதே மாதிரி ஒரு மேக்னெட்டோஸ்பியர் இருக்குது. யுரேனஸ்க்கும் மேக்னெட்டோஸ்பியர் இருக்குது, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பூமியில் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம், அதாவது காந்தப்புல கோடுகள்லாம் மேல் துருவத்திலிருந்து கீழ் துருவத்துக்கு போகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் யுரேனஸில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் 60 டிகிரி அளவுக்கு சாய்ந்து இருக்கு. இது பிளானட்டே கொஞ்சம் சாஞ்சிருக்கிறதுனால கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். பூமியில் எப்படி துருவங்களில் அரோராஸ் ஏற்படுமோ இந்த பிளானட்ல துருவங்களில் ஏற்படாது. ஒரு மாதிரி வித்தியாசமான இடங்கள்ல தான் ஏற்படும். ஜூபிட்டர் சாட்டர்ன் எல்லாம் பார்க்கும்போது அதோட மேற்பரப்பில் பேண்ட்ஸ் பட்டைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனால் டெலஸ்கோப்பால் யுரேனஸை பார்க்கும்போது கிளியராக இருக்க மாதிரி தெரியும். அது மேலே எந்த விதமான ஒரு ஃபார்மேஷன்ஸோ பேண்ட்ஸோ இருக்காது. இதே இன்ஃப்ராரெட்டில் பார்க்கும்போது சில பேண்டிங் இங்கே தெரியுது. இதெல்லாம் மீத்தேன், அமோனியா மற்றும் ஹைட்ரஜன் சல்ஃபைடால் உண்டான மேகங்கள். தூரத்துலேருந்து பார்க்கும்போது யுரேனஸ் ரொம்ப அமைதியான ஒரு கிரகமாக தெரியலாம். ஆனால் உண்மையில் மணிக்கு 900 கிலோமீட்டர்கள் அளவுக்கு வேகமான காற்று வீசிட்டு இருக்கு. இதெல்லாம் பூமியில் இருக்கிற பெரிய புயல்களை விட சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது யுரேனஸில் ஒரு பெரிய சைக்ளோனை பார்க்க முடியுது. அதோட வட துருவத்தை சுற்றி இந்த சைக்ளோன் பூமி அளவுக்கு பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது யுரேனஸோட வெதர் சிஸ்டம் நம்ம நினச்சதை விட இன்னும் ரொம்ப டைனமிக்காக ட்ரமாட்டிக்காக இருக்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நமக்கு எல்லா பிளானட்ஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுலேயும் யுரேனஸ், நெப்டியூன்லாம்
சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. இந்த கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம இங்கே நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை அனுப்பலை. வாயேஜர் 2 விண்கலம் மட்டும்தான் இந்த இடத்த நேரடியாக போய் பார்த்துருக்கு. வாயேஜர் 2 விண்கலம் இங்கே போனது கூட ஒரு ஃப்ளை பை தான். நம்ம இது கிட்ட போய் எதுவும் பெருசாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை. அடுத்த 10 ஆண்டுகளில் நாசா ஃப்ளாக்ஷிப் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை யுரேனஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது இங்கே இருக்கக்கூடிய நிலவுகளையும் இந்த பிளானட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்ப போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்.